Hello friends, welcome to BST class 9 and 10. நான் உங்க நிதிஷ். இன்னைக்கு நம்ம Relations and Functions அதாவது class 10 Mathsல first chapterோட first exerciseல இருக்க remaining sums பார்க்கலாம். இப்போ example 1.2 என்ன கொடுத்திருக்காங்க? 1.2ல if a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 then find a and b. இந்த சம்ம பார்க்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்குங்களா? இது வரைக்கும் நம்ம a b ன்னு ரெண்டு செட் கொடுத்துறாங்க. நம்ம a cross b ஃபைண்ட் பண்ணுவோம். இங்க அவங்க a cross b ங்கற செட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம a வையும் b வையும் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? a cross b சொல்யூஷன் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட். சொல்யூஷன் given எல்லா சம்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் given நம்பர் ரைட் பண்ணிரணும். given a cross b equal to என்ன கொடுத்திருக்காங்க? 3, 2 next 3, 4 next 5, 2 and finally 5, 4 கொடுத்திருக்காங்களா? இப்போ நம்மள a வையும் b ங்கற செட் ரெண்டு செட்டையும் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கும், செகண்ட் கோஆர்டினேட் வந்து செகண்ட் செட்ல இருக்கும்னு சொல்லிருக்கோமா? இப்போ a ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து என்னது? இங்க 3 ன்னு இருக்கா? அப்ப 3 வந்து a ங்கற செட்ல தான இருக்கும். நெக்ஸ்ட் 2 ன்னு இருக்கா? 2 ங்கிறது வந்து b ங்கற செட்ல தான் இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்குறதும் 3 ங்கிறது ஃபர்ஸ்ட் செட்ல தான் இருக்கும். 4 ங்கிறது செகண்ட் செட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5 ங்கிறதும் ஃபர்ஸ்ட் செட் அதாவது a ங்கற செட்ல தான் இருக்கும். 2 ங்கிறது b ங்கற செட்ல இருக்கும். நெக்ஸ்ட் fourth எலிமெண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் a ங்கற செட்ல இருக்கும். செகண்ட் கோஆர்டினேட் வந்து b ங்கற செட்ல இருக்கும். இப்போ இதில இருந்து நம்ம a and b ங்கற செட்டை ஈஸியா எழுதிரலாமா? a ங்கற செட்ல என்னென்ன பேரிங்கா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 ன்னு இருக்கா? இங்க 3. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாமே a செட்ல இருக்கும். செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே b ங்கற செட்ல இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கு? 3, இங்க 3, 5. அப்பனா 3, 5 இதுதான் செட் A. நெக்ஸ்ட் செட் B னா செகண்ட் கோஆர்டினேட் மட்டும் எடுத்து எழுதணும். 2 இருக்கு, நெக்ஸ்ட் 4 இருக்கு, இங்க 2, 4. அப்ப B equal to 2, 4. இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ஃபைண்ட் பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியல. அதுக்கு நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படிங்க சார் அதுக்கு கிராஸ் செக் பண்றதுனா நான் சும்மா இப்போ சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். A cross B A ஓட வேல்யூ 3, 5ங்களா? கிராஸ் B ஓட வேல்யூ 2, 4ங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் பண்ணி வர ஆன்சரும் இந்த A cross B ன்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்கனா இந்த வேல்யூ ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுனா A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணது கரெக்ட். இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் A ங்கற செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து நெக்ஸ்ட் என்டையர் செட் கூட பேர் பண்ணோம். அப்படி பண்ணோம்னா 3, 2ங்களா? ஃபர்ஸ்ட் 3, 2 நெக்ஸ்ட் 3, 4 நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து பண்ணோம். 5, 2 நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்ணும்போது 5, 4 A cross B நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்த A and B ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ இந்த வேல்யூவோ क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூ கரெக்ட்டா ஈக்குவலான்னு பாருங்க. 3, 2 ன்னு இருக்குங்களா? இங்க 3, 2 ன்னு இருக்கு. 3, 4 இருக்குங்களா? 3, 4 5, 2 இங்க 5, 2 இருக்கு. இங்க 5, 4 இங்க 5, 4. அப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணது இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேல்யூ A ஓட வேல்யூ 3, 5 இது கரெக்ட். B ஓட வேல்யூ 2, 4 இதுவும் கரெக்ட். அப்ப ஃபைண்ட் A and B ன்னு கொடுத்திருக்காங்களா? A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ இதுதான். ஃபைண்ட் பண்ணி முடிச்சிட்டோமா? எக்ஸாம்பிள் 1.2 சிம்பிள் क्वेश्चन ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதே சேம் மாடல்ல எக்ஸர்சைஸ்ல தேர்ட் சம் கொடுத்திருக்காங்க. if b cross a equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4 next 3, 3 and 3, 4 find a and b. a வையும் b வையும் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் எழுதலாமா? சொல்யூஷன் given என்ன கொடுத்திருக்காங்க? எல்லா சம்முக்கும் நம்ம given மறக்காம எழுதி இருக்கணும். given b cross a equal to
minus 2, 3ங்களா ஃபர்ஸ்ட் second element minus 2, 4 next third 0, 3 fourth 0, 4 fifth 3, 3 and finally 3, 4 அவங்க கொடுத்த b cross aங்கிற எலிமெண்ட் நம்ம எழுதிட்டோமா இப்போ இதில இருந்து நம்மள a வையும் b வையும் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அங்க a cross b ன்னு இருந்ததனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே a ங்கற செட்டுக்கு வரும் இங்க b cross a ன்னு கொடுத்திருக்கனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாமே b ங்கற செட்ல தான் இருக்கும் அப்ப -2 ம் b ங்கற செட்ல தான் இருக்கும் இந்த -2 ம் b ங்கற செட்ல தான் இருக்கும் இங்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டான 0 ம் b ங்கற செட் தான் இங்க 0 இதுவும் b ங்கற செட் தான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இங்க 3 இருக்கு 3 ம் b ங்கற செட்ல தான் இருக்கும் இங்கேயும் 3 இதுவும் b ங்கற செட்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கோஆர்டினேட்ல இருக்குறத பார்க்கலாம் 3 ன்னு இருக்குங்களா செகண்ட் கோஆர்டினேட்ல இருக்குது செகண்ட் செட்ல இருக்கும் இப்ப 3 எடுத்து a ங்கற செட்ல வச்சுக்கலாம் 4 ங்கற எலிமெண்டும் a ங்கற செட்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் 3 இந்த கோஆர்டினேட்டும் a ங்கற செட்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் 4 இதுவும் இங்க தான் இருக்கும் 3 3யும் a ங்கற செட்ல தான் இருக்கும் தென் 4 ம் a ங்கற செட்ல தான் இருக்கும் இப்போ இத நம்ம இதில இருந்து a வும் b வும் ஃபைண்ட் பண்ணலாம் ஃபைண்ட் a and b a அங்க இருக்கு b இங்க இருக்கு செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிரலாம் a ங்கிறது என்னென்ன இருக்கு a ங்கிறது செகண்ட் கோஆர்டினேட் சரி ஃபர்ஸ்ட் இங்க b ன்னு இருக்கனால b ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் b ங்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல இருக்க -2 ன்னு இருக்குங்களா -2 இங்க -2 ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல காமனா ரெண்டு -2 இருக்கு -2 எழுதியாச்சு நெக்ஸ்ட் 0 0 0 comma next 3 3 3 க்ளோஸ் பண்ணிரலாம் பிராக்கெட்டை next a ங்கிறது செகண்ட் எக்ஸெப்ட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட் இருக்குது எல்லாமே a ங்கற செட்ல தான் இருக்கும் இப்ப 3 இருக்குங்களா இங்க 4 இருக்குங்களா மறுபடியும் 3 இங்க 4 3 4 3 4 தான் ஆல்டர்னேட்டா மாறி வருது அப்ப 3, 4 a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டு ஃபைண்ட் பண்ண வேல்யூ ரெண்டும் கரெக்ட்டா தப்பா நம்ம லாஸ்ட் சம்ல எப்படி பார்த்தோம் a cross b ஃபைண்ட் பண்ணி பார்த்தோங்களா நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணது கரெக்ட்டா தப்பான்னு பார்க்கிறதுக்கு நம்ம b cross a ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன் b cross a பண்ணனும் a cross b பண்ணாம क्वेश्चनல வந்து b cross a கொடுத்திருக்காங்க அதனால நம்ம b cross a எடுக்கணும் இங்க previous sumல a cross b கொடுத்திருந்தாங்க சோ நம்ம இங்க a cross b ஃபைண்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் சம்ல b cross a தான் கொடுத்திருக்காங்க சோ நம்ம b cross a தான் ஃபைண்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் b ங்கற எலிமெண்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் -2, 0, 3 cross a ங்கற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு 3, 4 3, 4 இப்போ இத நம்ம கிராஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேரிங் ஆகுங்களா ரெண்டு எலிமெண்ட் கூட பேர் ஆச்சுனா -2, 3 then -2, 4ங்களா நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 0, 3 then 0, 4 0, 4 நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் பேர் ஆச்சுனா 3, 3 then 3, 4 3, 3 then 3, 4 இப்போ நம்ம b cross a இங்க ஃபைண்ட் பண்ணி வெச்சிருக்கோம் இங்க அவங்க b cross a கொடுத்திருக்காங்க ரெண்டு ஈக்குவலான்னு பாருங்க -2, 3 இருக்குங்களா இங்க -2, 3 இருக்கு -2, 4 இருக்கா -2, 4 0, 3 இருக்குங்களா 0, 3 then 0, 4 இருக்குங்களா இங்கேயும் 0, 4 இருக்கு இங்க 3, 3 இங்கேயும் 3, 3 3, 4 இருக்கு இங்கேயும் 3, 4 இருக்கு அப்ப क्वेश्चंसல கொடுத்திருக்க b cross a ங்கற செட்டும் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ண a b ன்னு வச்சிருக்கான் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் பண்ண b cross a வும் ஈக்குவலா இருக்கு அப்பனா நம்ம ஃபைண்ட் பண்ண a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கரெக்ட் டவுட்டா இருந்தா நம்ம இந்த மாதிரி போட்டு ப்ரூஃப் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் சோ இந்த சம் கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க if a equal to 5, 6 b equal to 4, 5, 6 c equal to 5, 6, 7 அப்படினு மூணு செட் கொடுத்துட்டாங்க
ஷோ தட் நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஷோ தட்னா வெரிஃபை ப்ரூஃப் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே ஒரே மீனிங் தான் a cross a equal to b cross b intersection c cross c b cross b intersection c cross c நம்ம ஏங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க பிங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க சிங்கிற வேல்யூ செட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மள ஷோ தட்னு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க a cross b equal to அப்போ இது வந்து LHSன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு இது RHSன்னு எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் எடுத்து தனித்தனியாக செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணலாம் அதுவும் இங்கே a cross a ரெண்டு டைமும் ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க ஏங்கிற செட்டு கிராஸ் ஏங்கிற செட்டு இங்கே b cross b இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம லாஸ்ட் பார்ட் 1லேயே பார்த்தோம் இன்டர்செக்ஷன் என்னென்னு ரெண்டு செட் இருக்குன்னா அதில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன் எப்படி நம்ம ரைட் பண்ணலான்னு இந்த இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணிடலாம் சொல்யூஷன் கிவன் எல்லா சம்முக்கும் இம்பார்ட்டன்ட் ரைட் பண்ணிடணும் கிவன் a equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 5,6 தென் b equal to 4,5,6 then c equal to 5,6,7 மூணு வேல்யூ இருக்குங்களா c equal to 5,6,7 show that a cross a b equal to b cross b intersection c cross c to verify that னு எழுதிக்கலாம் to show that னு எழுதிக்கலாம் show that நம்ம என்னத்த ப்ரூஃப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அங்கே கொஷனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க a to show that a cross a equal to b cross b intersection c cross c இதை ப்ரூஃப் பண்ணுங்களா இதுதான் கிவன் நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் இதில் இருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது LHSஆ இதை நம்ம RHSன்னு எடுத்துக்கலாம் RHS LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு RHSனா ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS மட்டும் எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு a cross a ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஃபைண்ட் பண்ணோம்னா ஏங்கிற செட் என்னது 5,6 கிராஸ் 5,6 இதுவும் ரெண்டுமே ஏங்கிற செட்டு கொடுத்துருக்கனால 5,6 இப்போ இதை நம்ம பேர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ணோம்னா 5,5ங்களா 5,5 நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்ணோம்னா 5,6 நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ணோம்னா 6,5 நெக்ஸ்ட்டு 6,6 a cross a-வா ஃபைண்ட் பண்ணிட்டோம் அதாவது LHS ப்ரூஃப் பண்ணிட்டோம் LHS-ஐ நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு டினோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு RHS எடுத்துக்கலாம் RHS நெக்ஸ்ட்டு RHS இங்கே பார்க்கலாம் RHS ரைட் ஹேண்ட் சைடு என்னது இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு b cross b intersection c cross c ஃபர்ஸ்ட் நம்ம b cross b ஃபைண்ட் பண்ணிக்கலாம் RHSல b cross b ஃபைண்ட் பண்ணிக்கலாம் bங்கிற செட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 5 6 4,5,6 cross 4,5,6 இப்போ இதை நம்ம பேர் பண்ணி ரைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் செட் என்டையர் செட் கூட பேர் ஆகும் அப்போ 4,4 நெக்ஸ்ட் 4,5 நெக்ஸ்ட் 4,6 ரைட் பண்ணோம்னா 4,4 தென் 4,5 தென் 4,6 நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 5,4 5,5 5,6 இப்போ 5,4 next 5,5 5,5 then 5,6 second value pairing ஆச்சு then say third element 6,4 6,5 6,6 6,4 6,5 6,6 B cross B
ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் C cross C பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பிராக்கெட்ல C cross C ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் C cross C C cross C ல C ஓட வேல்யூ என்னது 5, 6, 7 கொடுத்திருக்காங்களா கிராஸ் 5, 6, 7. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேரிங் ஆகுங்களா 5, 5. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட பேரிங் ஆகும் 5, 6. தென் 5, 7. 5, 7. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் 6, 5. 6, 5. 6, 6. Then 6, 7. 6, 7. Second element being second entire set kodiyum pairing ayichu. So third element 7, 5. Then 7, 6. Then 7, 6. Then 7, 7. இப்போ C cross C யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், B cross B யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க கொடுத்த RHS நீங்க வேல்யூ எடுத்துக்கிட்டோம்ல, இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். RHS equal to B cross Bங்களா, அதோட வேல்யூ இங்க இருக்குங்களா, எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு 4, 4. Then 4, 5. 4, 4 எழுதிட்டோம். 4, 5. Next 4, 6. 4, 6. Then 5, 4. 5, 4. Then 5, 5. 5, 5. Then 5, 6. 5, 6. Then 6, 4. 6, 4. Then 6, 5. 6, 5. And finally 6, 6. முடிச்சோமா? B cross B நாம எழுதிட்டோம். நடுவுல என்ன கொடுத்திருக்காங்க? இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் C cross C ஓட வேல்யூஸ் எழுதலாம். C cross C ல 5, 5. 5, 5. செகண்ட் 5, 6. 5, 6. third 5, 7. then 6, 5. 6, 5. 6, 6. And next 6, 7. Next 7, 5. Next 7, 6. 7, 6. 7, 7. இப்போ இது ரெண்டுலயும் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ரைட் பண்ணோம். அதுதான் RHS. இப்போ காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். 4, 4 இங்க இருக்கு. இங்க 4, 4 இருக்கா? இல்ல. 4, 5 இருக்கு. இதுல 4, 5 இருக்கா? இல்ல. இல்லாத எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் லைட்டா பென்சில்ல நீங்க பென்சில்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல மேல இன்டு போட்டுடலாம். 4, 5 இல்ல. 4, 6 இருக்கு. இங்க 4, 6 இருக்கா? அப்ப இதுவும் இல்ல. 5, 4 ன்னு இருக்கு. இங்க 5, 5 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுவும் வராது. நெக்ஸ்ட் 5, 5 இருக்கு. 5, 5 அதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 5, 5. நெக்ஸ்ட் 5, 6 இங்க இருக்குங்களா? 5, 6. 5, 6 இருக்கு. இப்போ 5, 6. நெக்ஸ்ட் 6, 4 இங்க 6, 4 இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 6, 5 இருக்கு. 6, 5. 6, 5. நெக்ஸ்ட் 6, 6 இருக்கு. இங்க இந்த செகண்ட் C cross C ல 6, 6 இருக்கு. சோ 6, 6 ரைட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் என்டையர் முடிஞ்சிருச்சா? B cross B ல எல்லா எலிமெண்ட்டும் இருக்கா இல்லன்னு பாத்துறோம். ரிமைனிங் C cross C ல 6, 7 இருக்கு. அது இந்த ஃபர்ஸ்ட் இதுல இல்ல. 7, 5ம் இல்ல. 7, 6 இதுல இல்ல. 7, 7 இல்ல. அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இது ரெண்டும் LHS RHS ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாமா? RHS இங்க இருக்கு. LHS பாருங்க 5, 5, 5, 6, 6, 5, 6, 6.
RHS 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. This is equation number 2. From equation 1 and equation number 2 are equal. This space நம்ம முன்னாடி பேஜ்ல ரைட் பண்றதா. From equation 1 and equation 2 show that கொடுத்திருக்காங்களா, showed that என்னத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். A cross A is equal to B cross B intersection C cross C. ஃபைண்ட் பண்ணிட்டோமா, ஃபைனல் ஆன்சர் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. क्वेश्चन given A equal to 1 2 3, B equal to 2 3 5 and C equal to 3 4 and finally D is equal to 1 3 5 அப்படின்னு 4 செட் கொடுத்துட்டாங்க. check if A intersection C cross B intersection D is equal to check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. ட்ரூவா இருக்கா? இது ரெண்டுமே LHS RHS இது ரெண்டும் ட்ரூவா? இவங்க கொடுத்துருக்கிறதுல ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல்னா லாஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஃபைன் பண்ணி பார்த்துட்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெண்டு LHS ஈக்குவல் டு RHSன்னு போட்டு இட் இஸ் ட்ரூன்னு போடும். சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஃபால்ஸ்ன்னு எழுதிடுவோம். ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சொல்யூஷன் எழுதிடணும். நெக்ஸ்ட் given ரைட் பண்ணணும். given என்ன கொடுத்துருக்காங்க? ABCD 4 செட் கொடுத்துருக்காங்களா? ஏங்கிற செட்டோட வேல்யூ என்னது? 1 2 3 1 2 3. Bங்கிற செட்டோட வேல்யூ 2 3 5 2 3 5. நெக்ஸ்ட் Cயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 4னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 3 4னு இங்கே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலி Dயோட வேல்யூ என்னது? 1 3 5. இப்போ நம்ம அவங்க கொடுத்த given வேல்யூஸை எழுதியாச்சு. இப்போ அவங்க செக் பண்ண சொல்கிறாங்க. செக்னா LHS ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாமா? டு செக். நெக்ஸ்ட் இங்கே டு செக் இது ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இதான் நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS equal to A intersection C cross B intersection D. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் என்னது? A இன்டர்செக்ஷன் C. இதை ஃபர்ஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் Dயை ஃபைன் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் C என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஏங்கிற செட்டில் இருக்க வேல்யூஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 இன்டர்செக்ஷன் Cங்கிற செட்டு 3 4 இப்போ இது இன்டர்செக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ரெண்டு செட்டில் இருக்க காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து ரைட் பண்ணோம். இப்போ இதில் 1 இருக்குங்களா? இதில் 1 இல்லை, அப்போ இது வராது. 2 இருக்கா? அதுலேயும் 2 இல்லை, அப்போ இது வராது. 3 இருக்கா? இங்கே 3 இருக்கா, அப்போ 3 வரும். அப்போனா 3. இங்கே 4 இருக்கு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் 4 இல்லை, அப்போ 3ங்கிற ஒரு எலமெண்ட் மட்டும்தான் ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்குது. இப்போ 3ங்கிற மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D. இந்த Bங்கிற செட்டில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2 3 5 2 3 5 இன்டர்செக்ஷன் யூனியன் இல்லை இன்டர்செக்ஷன் Dங்கிற செட்டில் 1 3 5 1 3 5.
இப்போ இந்த இதில் ரெண்டும் எதுனா காமன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதில் 2 இருக்கு, அங்கே 2 இல்லை, ஸோ 2 வராது. 3 இருக்குங்களா, இங்கே 3 இருக்கு, அப்போ 3 காமன் எலமெண்ட்ஸ் ரவுண்ட் பண்ணிக்கலாம். 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்கே 1 இருக்கு, பட் பிங்கிற செட்டில் 1 இல்லை, ஸோ 3,5 3,5 எல்ஹெச்எஸில் 2 வேல்யூ இருக்குங்களா. இப்போ இதில் நம்ம A இன்டர்செக்ஷன் C ஃபைன் பண்ணியாச்சு, கிராஸ் B இன்டர்செக்ஷன் D அதை ஃபைன் பண்ணணும். B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நடுவில் இருக்க கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும். இப்போ LHS ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ 3ங்களா, கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஓட வேல்யூ 3,5 3,5 இருங்க, இந்த டெப் போனால் தெரியாது. LHS equal to A intersection C ஓட வேல்யூ 3 cross B intersection D ஓட வேல்யூ 3,5ங்களா. இப்போ இதுக்கு நம்ம பேர் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பேரிங் ஆகும் 3,3, நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் கூட பேரிங் ஆகும் 3,5. அவ்வளோதான், செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்டில் 1 எலமெண்ட் தான் இருக்குது, செகண்ட் செட்டில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ N ஆஃப் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணோம்னா N ஆஃப் A இதை ஃபர்ஸ்ட் செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை செகண்ட் செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் N ஆஃப் ஃபர்ஸ்ட் செட்டில் எத்தனை இருக்குது, 1 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா. N ஆஃப் செகண்ட் செட்டில் எத்தனை இருக்குது, 2 எலமெண்ட்ஸ் இருக்குங்களா. அப்போ N ஆஃப் 1 கிராஸ் 2 இது வந்து ஃபர்ஸ்ட் செட்னா 1 கிராஸ் 2 தான் எழுதிக்குவோம். இப்போ N ஆஃப் 1 கிராஸ் 2னா 1 into 2 equal to 2, 2 எலமெண்ட்ஸ் வருங்களா, எலமெண்ட் 1 எலமெண்ட் 2. அப்போ நம்ம ஃபைன் பண்ணது கரெக்டு, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ LHS இங்கே ஃபைன் பண்ணியாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ RHS ஃபைன் பண்ணலாம். இப்போ RHS இதை தான் நம்ம RHSன்னு எடுத்துக்கிட்டோம். RHS ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. அங்கே வந்து ப்ராக்கெட்குள்ளே இன்டர்செக்ஷன் இருந்தது, மிடில் கிராஸ் ப்ராடக்ட் இருந்தது. இங்கே மிடில் இன்டர்செக்ஷன் இருக்கு, ப்ராக்கெட்குள்ளே இருக்க 2 செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணணும். இப்போ A கிராஸ் B ஃபைன் பண்ணலாம். A கிராஸ் B ஈக்குவல் டு ஏங்கிற செட்டோட வேல்யூ 1,2,3 கிராஸ் Bங்கிற செட்டோட வேல்யூ 2,3,5. இப்போ இதுக்கு நம்ம பேர் பண்ணி எழுதணும். 1ங்கிறத எடுத்து செகண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து செகண்ட் என்டையர் செட்டு கூட பேர் பண்ணணும். அப்போனா செகண்ட் எலமெண்ட் கூட பேர் பண்ணணும், தேர்ட் எலமெண்ட் கூட பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பேரை ரைட் பண்ணிடலாம். 1,2ங்களா, செகண்டு 1,3ங்களா, தேர்டு 1,5. ஃபஸ்ட் எலமெண்ட் பேரிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 2,2, நெக்ஸ்ட் 2,3, 2,3, நெக்ஸ்ட் 2,5, 2,5. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட்டும் என்டையர் செட்டு கூட பேரிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் 3,2, 3,3, 3,5. இப்போ 3,2, 3,3, தென் 3,5 எல்லா எலமெண்ட்ஸும் பேரிங் ஆயிடுச்சு. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். A கிராஸ் B ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு C கிராஸ் D ஃபைன் பண்ணணும். C கிராஸ் D. இப்போ Cங்கிற செட்டோட வேல்யூ என்னது, 3,4ன்னு கொடுத்துட்டாங்க. 3,4 கிராஸ் Dங்கிற செட்டோட வேல்யூ 1,3,5, 1,3,5. இப்போ இது நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணோம்னா எப்படி வரும் பேரிங்கில் 3,1, 3,3, 3,5, 3,1, 3,3,
then next 3 comma 5. First element second entire set கூடயும் pairing ஆயிடுச்சு. So next second element எடுத்துக்கலாம். 4 pair பண்ணோம்னா 4 comma 1 4 comma 1 4 comma 3 4 comma 3 next finally 4 comma 5. நம்ம இப்ப C cross D யும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, A cross B யும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம RHS ல அப்ளை பண்ணலாம். RHS equal to A cross B ஓட வேல்யூ என்னது? இங்க இருக்குங்களா 1, 2 then 1, 3 1, 3 1, 5 1, 5 then 2, 2 then 2, 3 then 2, 5 and 2, 3 3, 2 sorry 3, 2 3, 2 3, 2 3, 3 3, 3 and finally 3, 5 3, 5 நம்ம எடுத்து ரைட் பண்ணிட்டோமா? நடுவுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க? இன்டர்செக்ஷன். அப்ப நடுவுல நம்ம இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? B A cross B ஓட வேல்யூ இங்க ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் C cross D ஓட வேல்யூ. C cross D ஓட வேல்யூ என்னது? 3, 1 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 and 4, 5 bracket க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுல இன்டர்செக்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்த எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ணா போதும். 1, 2 இருக்கு, இங்க 1, 2 இருக்குங்களா? சோ 1, 2 வராது. இங்க 1, 3 இதுல 1, 3 இல்ல, சோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் 1, 5 இருக்கு, இங்கேயும் 1, 5 இல்ல, சோ அதனால வராது. இங்க 1, 5 இருக்கு, இந்த செட்ல 1, 5 இல்ல, சோ அது வராது. நெக்ஸ்ட் 2, 2 இருக்கு, அதுவும் வராது, ஏன்னா இங்க 2லே இல்ல. 2, 3 அதுவும் இங்க இல்ல. 2, 5 அந்த பேரிங்கும் அந்த எலிமெண்ட்டும் இதுல இல்ல. நெக்ஸ்ட் 3, 2 3, 2வும் இதுல இல்ல. நெக்ஸ்ட் 3, 3 3, 3 இருக்கு, தான் இங்க இருக்கு. சோ 3, 3 நெக்ஸ்ட் 3, 5 இங்கேயும் 3, 5 இருக்கு. இப்ப 3, 5 நெக்ஸ்ட் 4, 1 அதுல இல்ல. 4, 3யும் ஃபர்ஸ்ட் செட்ல இல்ல. 4, 5யும் இல்ல. இப்ப RHS is equal to 3, 3 and 3, 5 equation number 2. first equation பாருங்க 3, 3 and 3, 5. second equation 3, 3 and 3, 5. LHS அங்க பார்த்தோம், RHS பார்த்தோம், ரெண்டோட வேல்யூமே ஈக்குவல். சோ LHS உம் RHS உம் ஈக்குவல் சொல்லிட்டோமா? செக் பண்ண சொன்னாங்க, ரெண்டு ஈக்குவலான ஈக்குவல் பண்ணிட்டோம். இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் ட்ரூ. என்னது ட்ரூ? LHS உம் RHS என்னது? A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. proof பண்ணிட்டோமா? ஏங்கற A B C D நாலு செட் கொடுத்திருந்தாங்க, அவங்க செக் பண்ண சொன்னாங்க இது ரெண்டு ஈக்குவலான ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்க. நம்ம ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you friends.